அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ராசி இருக்கு, என்னென்ன கிரகங்கள் இருக்கு, என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, எந்தெந்த நட்சத்திரங்கள் என்னென்ன கிரகங்கள் அடிப்படையில் வாய்ப்படுத்தப்பட்டிருக்கு, அதே மாதிரி எந்தெந்த ராசிகள் எந்தெந்த கிரகங்கள் அடிப்படையில் வாய்ப்படுத்தப்பட்டிருக்கு, அது மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கேந்திர ஸ்தானம் அப்படின்றா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கேந்திரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது ஒரு சதுர வடிவ சதுரம். ஓகேங்களா? இந்த சதுரத்தோட பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக வரும் ஒவ்வொரு ஆங்கிலும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து இங்கே 1 4 3 10 1 4 7 10 இந்த ஸ்தானத்தில் நம்ம கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கேந்திர ஸ்தானம் அப்படின்ற போது இது பாவகரங்கள் இருப்பது நல்லது. ஓகேங்களா? அதுக்காக அதுதான் ரூலுன்னு கிடையாது. ஓகேங்களா? இதில் சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். சரிங்களா? இப்போ இந்த கேந்திரன்றது அஸ்ட்ராலஜிக்கலில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமை அடையும், மிக வலிமை அடையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ லக்னத்தில் குரு அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது. உதாரணமாக சொல்கிறேன். லக்னம்ன்றது 1. சரிங்களா? இப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு அதோட கேந்திரத்தை 7வது வீடை பார்க்கும்போது அது மிகவும் வலிமை அடையும். சரிங்களா? இது மாதிரி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமை அடையும், ஒன்றுக்கொன்று சப்போர்ட் பண்ணி வலிமை அடையும் அப்படின்றது மாதிரி தான் ஜாதக விதி பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அதே மாதிரி திரிகோணம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ திரிகோணம் அப்படின்னா 1 5 9 அந்த இடங்கள் 3 இடங்களில் முக்கோண வடிவில் வரும். ஓகேங்களா? அந்த முக்கோண வடிவில் வரக்கூடியது நாம் திரிகோணம் அப்படின்ற சொல்கிறோம். திரிகோணம்னா என்ன அப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்க 1 5 9 பாவங்கள். சரிங்களா? அதை திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். திரிகோணத்தில் சுபகிரகங்கள் பொதுவாக இருப்பது நல்லது. ஏன்னா அப்போ தான் சுபர்களுடைய பார்வைகள் முக்கியமான நல்ல பலம் தரக்கூடிய வீடுகளுக்கு விழும். சரியா? அதனால திரிகோணம் 1 5 9 அப்படின்றது ஒன்றும் இல்லை, பாக்ஸ் அண்டும் ட்ரையாங்கிள், இது 2 தான் மெயினாக கணக்கில் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஏன்னா டிகிரியின் அடிப்படை 90 டிகிரியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் கிரகம். அதே இது 90+, சரிங்களா, 120 டிகிரியில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். அதனால் இது திரிகோணம் சொல்கிறோம். ஓகே, இன்னும் மறைவு ஸ்தானம் அப்படின்றது வேற இருக்கு. மறைவு ஸ்தானம்ன்றது அப்படின்றது என்னன்னா 12 3 8 6 8 3 6 8 12 இதை மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த மறைவு ஸ்தானத்தில் என்ன நடக்கும்னா நல்லது பண்ணக்கூடிய தன்மை மறைவு ஸ்தானங்களுக்கு அந்த பாவங்களுக்கு கம்மி. கெடுதல் பண்ணக்கூடிய பாவங்கள், அதாவது இப்போ எக்ஸாம்பிளாக 1ன்றது லக்னம் சம்மந்தப்பட்டது. அதே இது மறைவு ஸ்தானம் பாவங்கள் 12 அப்படின்றது பார்த்தீங்கன்னா விரயம் தரக்கூடியது, 8 ஆயுள் சம்மந்தப்பட்டது, 6 நோய் தரக்கூடியது, நோய் கடன் தரக்கூடியது, 3 சகோதரம் மற்றும் முயற்சி ஸ்தானம், முயற்சியை தடை பண்ணக்கூடியது. ஸோ அதனால தான் நம்ம 3 6 8 12 மறைவு ஸ்தானங்கள் எடுத்துக்கிறாங்க. அதில் 3 12 முழுமையான மறைவு ஸ்தானம் கிடையாது. சரிங்களா? வரக்கூடிய வீடியோக்களை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டன்சி எது வேணும்னா நீங்கள் என்னுடைய நண்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், டெலிகிராம் பண்ணலாம். நன்றி.